புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது எப்படி சொல்றது, இது வந்து ஒரு லாங் பிரேக். நானும் அந்த பெண்குயின் மாதிரி நான் வாழ்க்கைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல, வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. அதனால சரி பண்ண விஷயத்த மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு மாசம் நல்லா யோசிச்சு உங்களுக்காக வந்து நாப்பகலா உழைச்சு ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கோம். என்ன கண்டென்ட்டா தெரியாது, என்ன கண்டென்ட்னா சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட். என்னன்னா இவ்வளவு மாசமா நான் வீடியோ போடாம இருந்தேன். அதனால வந்து ஏன் அதுக்கு காரணம், ஏன் வந்து நீங்க சேனல்ல கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல. கேட்டவங்க இருந்தாலும் அதுக்கு நான் பதில் எதுவும் சொல்லல. பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரீசன்ஸ் நான் வந்து சரி மறுபடியும் நம்ம கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு மாசமா நான் அனலைஸ் பண்ணி இந்த கான்டென்ட்டை யோசிச்சு இங்க வந்து பார்த்தா எல்லாம் மறந்து போய் மறுபடியும் நாங்கள் புதுசா எடுக்கிறோம். அதாவது இப்போ வந்து என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2025 இருந்து 2026 ஒரு மாசம் மைனஸ் ஆகி இப்போ 11 மாசம் மிச்சங்கள்ல இருக்கும். ஸோ வந்து நான் ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. 2025 என்ன பண்ணணும், 2025 என்ன ஒரு உருப்படியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது கிடைச்ச பலன் என்னன்னா ஒண்ணு கிடையாது. சொல்லிக்கிற மாதிரி பெரிய தாக்கம் ஏற்படுத்தின விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு பஞ்சம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கெல்லாம் வரக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் நிறைய சமூகங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்துன்னா அதை நீங்க கமெண்ட் போடுங்க. டிபிக்கல் யூடியூபரா மாதிரி. அதாவது இந்த வீடியோல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா ஒன்றும் இருக்காது. இந்த நாளா ஏன் வந்து நான் வந்து வரல, அதுக்கு என்ன காரணம், அதை வந்து ஃபுல்லா விளக்கணும்னு ஆசை தான். பட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் ஐ காட் பர்சனல் திங்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் காரணமா வச்சு வீடியோ போடாம இருக்கிறது எல்லாம் கிடையாது. முதல் விஷயம் நேரமும் இடமும் வந்து பெரிய ஒரு ரீசனாகப்பட்டது. இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்கேயாச்சும் ஒன்று ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். இது வந்து ஒரு எப்படி இந்த மாதிரி வீடியோ ஒரு வீடியோ நினைச்சு நீங்களும் பாருங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் இப்போ வந்து மெயினா வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு கேட்டா வந்து எல்லாத்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹிட், ரியலைசேஷன் ஹிட் ஆகும். அந்த மாதிரி போன வருஷத்துல நிறைய ரியலைசேஷன் ஹிட் ஆச்சு. போக போக தரேன். கடைசி வீடியோ போட்டு எவ்வளவு மாசம் இருக்கும், ஒரு 3 மாசம் இருக்குமா? வீடியோ எடுத்தே 6 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். 4 மாசமா வந்து ஒரு ரியலைசேஷன் ஹிட் தான் வச்சுக்கோங்களேன். நாங்க வாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி ஊர் சுத்துவோம், அங்க போயிட்டு வருவோம், அப்புறம் அப்படியே படுத்துவோம் வீட்டுக்கு வந்தபடி. இதுதான் வந்து லைஃப் லேட்லி. ஸோ வந்து காலேஜ் தருணங்கள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. காலேஜ் வந்து ஏன் வந்து வாழ்க்கைய வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அதனால ஏதோ நடக்குது நானும் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஒரு அர்த்தம் லைக் வாழ்க்கைக்கு வந்து ஒரு மீனிங் வந்து தேவை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கைக்கு மீனிங்லாம் தேவை கிடையாது. உனக்கு வாழன்னு தோணாலே போதும், அதுவே பெரிய மீனிங். அதான் வந்து ரியலி காட் மீ த ஹிட். ஸோ வந்து பிலாசபி பேசறதுக்கு இந்த வருஷம் புது கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். அதாவது பழைய யோசிச்சு வச்சதுதான், ஆனா இந்த வருஷத்துல நம்ம புதுசா நிறைய இறக்கலாம் அப்படின்ட்டு யோசிப்போம். வீடியோ எடுக்க வரும்போது யோசிச்சுட்டு என் மண்டைக்குள்ளேயே வா சூப்பர் அடி சொல்லிட்டு அப்படியே போயிடும். இந்த மாதிரி நிறைய புது பாட்டு பாடிட்டு இருக்கேன். புது எல்லாமே புதுசுங்க. அதனால எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் காத்திருக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.